அன்பான தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். எந்த கேள்வியும் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறதில்ல. என்ன நடந்துட்டுருக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தேர் லவ் லைஃப் இன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஹெர்மிட் மோட். உங்கள் பர்சன் வந்து இப்போ ஹெர்மிட் மூடில் இருக்காங்க, கொஞ்சம் அமைதி உள்வாங்கியிருக்காங்க. பட் அவங்க ஒரு புரிதலுக்காக தான் அமைதியாக இருக்காங்க. இந்த ஹெர்மிட் மோடு வந்து கெட்ட விஷயம் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தவம் இருந்துகிட்ருக்காங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியறதுக்காக மேபி இட்ஸ் லைக் இன்னர் ஒர்க், செல்ஃப் ரியலைசேஷன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது, ஆக்சுவலாக நல்ல விஷயம். அவங்கள புரிஞ்சிட்டு வர்றது வந்து உங்கள் வாழ்க்கை இன்னுமே வந்து தெளிவாகிறதுக்கு உதவியாக இருக்கும். அவங்க லைக் மெஜிஷியன், அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நிச்சயமாக ஒர்க் ஆகும். மேபி இந்த பர்சன் வந்து ஒரு பவர்ஃபுல் சோலாக இருக்கலாம். அவங்க இந்த உள்வாங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு புரிதலுக்கு அப்புறம் பண்ண போகிற அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். அது இல்லாமல் அவங்க உங்களோட காதலையும் சரி உங்கள் கனெக்ஷனையும் சரி இப்போது ஒரு ப்ரெசென்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட பேசலை, அது வேறு விஷயம். கண்டிப்பாக இப்போவுமே அவங்க வந்து அது மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸ் ப்ரெஸ் ப்ளீஸ். கலெக்டோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஸோ நான் இந்த 2 பாட்டம் டெக் கார்டு மட்டும் எடுக்கிறேன். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா டேக் டைம் டு ப்ரீத் அவுட். ஸோ பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க மூச்சு விடுறதுக்கு. இவங்க பிரேக் எடுக்கிறதும் அதுதான். அவங்க வந்து பிரேக் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அதே சமயம் நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமோ இல்லை வந்து ஒரு பாஸ்க்கு அப்புறமோ பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுவோம். மேபி அதை தான் உங்கள் பர்சன் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக வந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு. அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதுதான் ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஃபெயிலியர் கூட விரும்பலை, கம்ப்ளீட் சக்ஸஸ் விரும்புகிறாங்க. அதனால் யோசித்து பொறுமையாக அந்த விஷயத்த பண்ண நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் டேக்கிங் அ பாஸ். ஒன் செகண்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி. இது 2 பேர்த்துக்குமே பொருந்தும். ஒரே இதடியாக ஆன்மீகத்துலேயும் போக வேண்டாம், ஒரேடியாக வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் இருக்க வேண்டாம். 2யுமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை பேலன்ஸில் கொண்டு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் காதல் வாழ்க்கை அதோட யூனியனை நோக்கி போகும். உங்கள் பேலன்ஸ் ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கைக்கும். ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் லவ்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கன்க்ளூஷன்ஸ் ஆர் வித்தின் ரீச், ஃபுல் மூன் எக்லிப்ஸ். ஸோ உங்களோட முடிவு, அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற முடிவு, விடை, நீங்கள் தேடிட்டுருக்க சில விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேடிட்டுருக்கிறது உங்கள் கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குது. நீங்கள் குழம்பிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான விடை, ஒரு தெளிவு எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில். ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு நீங்கள் குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. பிரபஞ்சம் மெயினாக அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஏதாவது கிரகணம் வந்தது அப்படின்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான டைம். அது ரொம்ப அந்த டைம் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த டைம் வந்து ஒரு முக்கியமான டைமாக அமையும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு எதிர்பார்க்கலாம். ஒரு இருளுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். அதை தான் எக்லிப்ஸும் சொல்லுது, அதாவது கிரகணம். அதில் வந்து நிலாவை வந்து முழுங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழு நிலா வந்து அழகாக வரும். ஸோ கிரகணம் ஆக்சுவலாக தானே உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான். இந்த பாஸ் வந்து ஒரு இருட்டான சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு இருள் மாதிரி தோணலாம். ஆனால் பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப தற்காலிகமானது. இதில் வந்து நீங்கள் குழப்பிக்க எதுவும் அவசியம் இல்லை. டு பி ஃபேர், ரொம்ப பேலன்ஸ். திரும்ப இந்த கார்டும் வந்து உங்களுக்கு பேலன்ஸை பற்றி தான் சொல்லுது. அவங்க பார்த்திங்கன்னா அப்படின்னா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு 2 பக்கம் 2 தராசோட
தட்டை பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பேலன்ஸ் உங்களுக்கு ரொம்ப அவசியம். அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கட்டும், உங்கள் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நியாயமாகவும் நடந்துக்கோங்க. அதே சமயம் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாகவும் நடந்துக்கோங்க. தராசு வந்து 2 பக்கமும் சமமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டு நீங்கள் காதல் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா, உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, மில்க் அண்ட் ஹனி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பாலில் கலந்த தேன் மாதிரி தான். அது வந்து சத்தும் கூட. அதே சமயம் ரொம்ப அழகாக ஸ்வீட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேலன்ஸ்டாக போனீங்க அப்படின்னா அவசரப்படாதீங்க. ஏன்னா வந்து என்ன சொல்லுவோம், அது ஒரு ப்ராபப் இருக்கே, சரி எனக்கு ஞாபகம் உள்ளது இருக்குது, ஆனால் வரலாம். அவசரமாக பண்ணுற விஷயங்கள் எதுவுமே வந்து நல்லபடியாக முடியாது. அதனால் நீங்கள் அவசரப்படாதீங்க. பொறுமையாக செஞ்சுட்டு போகிற விஷயங்கள் தான் வந்து அழகாக போய் எங்கே முடியணுமோ அங்கே முடியும். ஸோ உங்கள் பர்சன் வந்து அமைதியாக இருக்கிறதோ பேசாமல் இருக்கிறதோ வந்து ஒரு தப்பான விஷயமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்கள் மேலே காதல் இல்லை, அவங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணலை, இல்லைனா இந்த காதல் அவ்வளோதான். நோ நெகட்டிவ் தாட்ஸ். இப்போதைக்கு பிரபஞ்சம் உங்களை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுது உங்களோட பேலன்ஸில். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேலன்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரீங்களோ, அமைதி அதுதான் முக்கியமாக தேவை. எது நடந்தாலும் சரி ரொம்ப அமைதியாக எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப பொறுமையாக அமைதியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அழகாக உங்கள் காதல் வந்து எங்கே போய் முடியணுமோ அங்கே முடியும். சம்டைம்ஸ் இந்த பிரேக் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது, பட் பிரபஞ்சத்துக்கு அது தெரியும் இல்லையா? அதனால் கொஞ்சம் நம்ப சொல்கிறாங்க. பிரபஞ்சம் பார்த்திங்களா உங்களுக்கு எவ்வளோ அழகாக கிளாரிஃபை பண்ணுறாங்க. 6 ஆஃப் கப்ஸ். ஸோ நீங்கள் இந்த காத்துட்ருக்க நேரம் வந்து உங்களுக்கு ஒரு அழகான எதிர்காலத்தை உருவாக்க தான் பிரபஞ்சம் வந்து இந்த 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 காத்திருப்பை வச்சிட்ருக்காங்க உங்கள் வாழ்க்கையில். இது முடிஞ்சு நீங்கள் போக போகிறது பார்த்திங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. உங்கள் பர்சன் வந்து இந்த பிரேக் இல்லைனா ஒரு பாஸ் எடுக்கும்போது உங்களை பற்றி ரொம்ப புரிஞ்சுப்பாங்க. அவங்க உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, எது அவங்களுக்கு சரியான முடிவு. சுற்றி இருக்கவங்க வேறு கதை சொல்லலாம், பேரண்ட்ஸ் எதிர்த்து நிற்கலாம், இல்லை சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து இந்த ஒரு அமைதிக்கு பின் அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னா, இந்த காதல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. இது ரொம்ப பியூர் அண்ட் ஜென்யூன் லவ் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் இந்த பாஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். 9 ஆஃப் கப்ஸ். அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் தான் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். அவங்களோட ஆசை, அவங்களோட எண்ணம், கனவு எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தீங்க அப்படின்னா இந்த 10th கப் இவங்க கையில் வச்சுட்ருக்க இந்த 10th கப் வந்து அதாவது ஃபுல் கம்ப்ளீட் ஹாப்பினஸ் அவங்க வாழ்க்கையில் வந்துடும். அவங்க வாழ்க்கையில் இப்போ எல்லாமே இருக்கலாம், ஆனால் அவங்களுக்காக தான் அவங்க காத்துட்ருக்காங்க. ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. எதையுமே வந்து அவங்க அலட்டிக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப பொறுமையாக ஒரு அடியாக தான் எடுத்து வச்சு வர போகிறாங்க. இப்போ அவங்க தனிமையில் இருக்க அவங்களுக்கு புரியறது வந்து உங்களோட காதலோட ஆழம் என்ன, அதே சமயம் இந்த காதல் அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிறைவையும் தருது அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு எதிராக இல்லை, உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ப்ளீஸ் ப்ரெஸ் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ஃபார் கலெக்டிவ். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ஃபார் கலெக்டிவ் ஸ்பேஸ். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் ப்ளீஸ். இதே உங்கள் பர்சன் வந்து பாஸ்டில் எனக்கு வந்து கல்யாணமே வேண்டாம், எனக்கு காதல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு முனிவர் மாதிரி இருந்திருக்கலாம். அவங்க வாழ்க்கையை தனிமையாக கழிச்சிருக்கலாம் கொஞ்சம் வருஷங்கள். ஸோ அந்த தவத்தை கழிச்சது நீங்கள் தான் ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் சோர்ட்ஸ், கிங் ஆஃப் பென்டிக்கல்ஸ் அண்ட் ஹெரோஃபண்ட். இந்த 5 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜியை நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.
நீங்க அவங்க அமைதியா இருக்கிறது வந்து உங்கள ஏமாத்த நினைக்கிறாங்களோ அப்படின்னு நீங்க நினச்சிக்க தேவையில்ல. இந்த பெர்சன் வந்து ரொம்ப ஸ்டேபிளான பெர்சன், ரொம்ப வெல்தி, வெல் செட்டில்டு ஒரு பொசிஷனில் இருப்பாங்க நிச்சயமா. ஏன்னா வந்து கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் ஹெரோஃபண்ட் வந்து இட்ஸ் லைக் சூப்பர் டூப்பர் செட்டில்டு பர்சன். அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கும், ரெக்கக்னேஷன் இருக்கும், எல்லாத்துக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும். இல்லைனா ஒரு கம்யூனிட்டியோட லீடராக இருப்பாங்க. நிறைய பேர் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிற ஒரு பொசிஷனாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள சுற்றி ஒரு துரோகம் நடந்திருக்கலாம். அதனால் அவங்க ஒரு தனிமையை நாடுறவங்களா இருக்கலாம். அது இட்ஸ் லைக் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளை சுற்றி துரோகம் நடந்துகிட்டே இருந்தது, எதுக்குடா இந்த வம்பு, நம்ம அமைதியாக தனியாக இருந்துக்கலாம், எதுக்கு 4 பேர்த்தோட போகணும், அவங்க நம்மளை ஏமாற்றணும், முதுகில் குத்தணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கூட உங்கள் பர்சன் அந்த தனிமை விரும்பியாக போயிருக்கலாம். பட் உங்களை பார்த்ததுக்கப்புறம் அந்த தனிமை வந்து அவங்களுக்கு இனிமையை கொடுக்கல. இட்ஸ் லைக் தே வாண்ட் டு கம் பேக். Let me clarify this 5 of Swords. Clarify this 5 of Swords energy spirits, please. அவங்க மேபி கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். இல்லைனா பாஸ்டில் ஏதாவது ஹார்ட் பிரேக் இருக்கலாம். நீங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பாட்டம் டெக்கில். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜென்யூன் அட்ராக்டிவ் பர்சன். அதனால தான் சொல்கிறேன், அவங்களோட இந்த தனிமையை கலைச்சது நீங்கள் தான். நான் எடுத்தது எல்லாத்தையும் ரிவர்ஸில் தான் எடுத்தேன். இந்த பர்சனுக்கு ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு துரோகம் நடந்திருக்கலாம். இல்லைனா வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம். ஸோ உங்களுக்கு கல்யாணம் காதலே வெறுத்து போயிருக்கலாம். சம்திங் லைக் தட். ஏன்னா இப்போ நீங்கள் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், நீங்கள் வந்து அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். ஆனால் பாஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு காதல், அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து அது ரொம்ப கசந்து போச்சு உங்களுக்கு. மேபி அவங்க நினச்சிருக்கலாம் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இட்ஸ் லைக் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு. பட் ஏதோ ஒரு துரோகம் அவங்களுக்கு நடந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு காதலை வெறுத்து போயிருக்கலாம், பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 5 of Swords கிளாரிஃபை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் கப்ஸ், 10 of Wands and 9 of Cups. அவங்களுக்கு வந்து ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சு, அவங்க ரொம்ப டீப்பாக போய் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயில் ஆகி அது மாதிரி ஒரு சோக டியூன் பாடி அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு தேவதாஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இனிஷியலாக அவங்களுக்கு வந்து மேபி யார் மேலேயாவது ஒரு இன்ஃபேக்சுவேஷன் இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து இவங்க மேபி நம்மளோட பர்ஃபெக்ட் பேராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்திருக்கலாம். பட் அது ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு வந்து இது நம்ம இட்ஸ் லைக் அவங்களுக்கு வந்து அது காதல் வாழ்க்கையே ஒரு பாரம் அப்படின்னு தோணியிருக்கலாம். அந்த காதலை இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க வந்து ஆரம்பத்திலே உதறிட்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்யூச்சர் பற்றி பிளானே இல்லாமல் இருந்திருக்கலாம். கல்யாணத்தை பற்றி ஒரு பிளான் இல்லை, பார்க்கலாம் வாழ்க்கை எங்கே போகுதோ அப்படின்னு. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கலைச்சி விட்டீங்க. இட்ஸ் லைக் ஆட்டத்தை முதல்லேருந்து ஆடலாமா அப்படின்னு கலைச்சி விட்டுட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார், உங்களை வந்து அவங்களால ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. அதாவது நீங்கள் வேண்டாம் அப்படின்னு அவங்களால சொல்லவே முடியல. என்ன காரணத்தையும் சொல்லி ஓடி போயிடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. அதை காரணம் தேடி தேடி அவங்க இன்னுமே உங்களை அதிகமாக தான் காதலிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளான பர்சன். இங்கே பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், இங்கே பாட்டம் டெக்கில் இருக்கிறது குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் அவங்களோட கவுண்டர் பார்ட் அப்படின்னா. இட்ஸ் லைக் பர்ஃபெக்ட் மேட்ச். அவங்களுக்கு வந்து சந்தேகமே கிடையாது. இட்ஸ் லைக் யூ ஆர் மை டிவைன் கவுண்டர் பார்ட். மேபி பாஸ்ட் பெயின் ஏதோ ஒன்று அவங்கள வந்து ஓப்பன் அப் ஆகாமல் தடுத்துட்ருக்கு. அவங்க ஒரு விஷயத்தை ஆழமாக யோசிச்சுட்ருக்காங்க. மேபி இது வந்து அந்த ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியில் வரத்துக்கான டைம் கூட அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு எப்படி பொருந்துதோ அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா 5 of Swords அதுதான்.
இல்லைன்னா உங்களை பற்றின காதல் இன்னொரு விஷயம், அந்த பர்சன் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன், அதை உங்ககிட்ட மறைப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா உங்ககிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் நீங்கள் ஓடிடுவீங்களோ அப்படின்ற தயக்கமாக கொடுக்கலாம். இங்கே ஒரு குழந்தைய நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? ஹாய் இங்கே வா ப்ளீஸ், இல்லைனா ஏதாவது சாக்லேட் கொடுப்போம், இல்லைனா வந்து அவங்கள டைவர்ட் பண்ணி நம்ம மேலே அட்டென்ஷன் வர மாதிரி பண்ணி, இல்லைனா அந்த குழந்தை ஓடிடும். நீங்கள் ரொம்ப ஏதாவது டெரராக கிட்ட போனீங்க அப்படின்னா அது அடுத்த நிமிஷம் பறந்துடும். ஸோ உங்களை அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் இது எங்கேயாவது ஓடிட போகுது, இதுக்கு வந்து ஏதாவது சாக்லேட் கொடுத்து அது லெவலுக்கு நம்ம இறங்கி போனால் தான் இது கூட பேச முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு உங்களை பற்றி புரிஞ்சிருக்கு. நான் அப்படி இப்படி அப்படின்னு ஏதாவது ரொம்ப காமிச்சா அந்த அவங்களோட பவர் இல்லைனா அவங்களோட பொசிஷன் அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஓடிடுவீங்க அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். சம்திங் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான் இந்த பர்சன். ஆனால் உங்ககிட்ட வரும்போது அவங்க எதையுமே காமிச்சிக்க மாட்டாங்க. பிகாஸ் தே லவ் யூ ஸோ மச். அவங்க அந்த காதலை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க. ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணங்களாக இருக்க முடியுமே தவிர உங்களை காதலிக்கலை, உங்கள் மேலே அன்பு இல்லை அப்படின்னா இல்லை. அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப ஆழமாக காதலிக்கிறாங்க. இது போன ஜென்மத்தை பந்தம். இது வந்து இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, போன ஜென்மத்திலேருந்து கொண்டு வந்த பந்தம் தான். ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எப்போ அப்படின்னு டைம் லைன் வேணால் கேட்டு பார்க்கலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட. ப்ளீஸ் பிரஸ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் எப்போ முடியும்? வாட் இஸ் த டைம் லைன்? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கம்யூனிகேஷன் எப்போ வரும்? கம்யூனிகேஷன்ஸ் ப்ளஸ் ப்ளீஸ் டைம் லைன் ஃபார் கம்யூனிகேஷன். இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம். ஹெர்மிட்டை கிளாரிஃபை பண்ணது சுத்தம். ஸோ கொஞ்ச நாள் ஆகும். 6 of Wands. ஸோ இந்த பர்சன் பார்த்திங்கன்னா இந்த ஹெர்மிட் மோட்லேருந்து வரும்போதே வெற்றியோடு தான் வரப்போகிறாங்க. அதாவது அவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது இல்லைனா வந்து எப்படி இந்த காதல் எடுத்துகிட்டு போகிறது, இது ரொம்ப தெளிவாக இருக்குது. ரொம்ப குவிக்காக நடக்கும். ஆனால் வந்து எப்போ அப்படிங்கிறத வந்து பிரபஞ்சம் ஒரு பாஸில் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப வேகமாக நடக்கும். இந்த பர்சன் ஹெர்மிட் மோட்லேருந்து வெளியில் வரணும், அதுதான் விஷயம். அதாவது அவங்க பேசாமல் இருக்கிறத பேசணும். இட்ஸ் லைக் யூ ஆர் கோயிங் டு செலிப்ரேட். ஏன்னா வந்து நீங்கள் திரும்ப எங்கே அவங்கள மீட் பண்ணிப்பீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் செட்டிங்கில் ஒரு பார்ட்டி, ஒரு ஃபங்க்ஷன், எங்கேயோ போகும்போது தான் அவங்கள திரும்ப ஏதாச்சும் மேபி இந்த கம்யூனிகேஷன் அங்கே தான் நடக்கும். ஸோ இந்த பர்சன் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. பட் ஆல் ஆஃப் த சடன் வந்து உங்ககிட்ட வந்து நேராக கேட்க போகிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி தான் கேட்க போகிறாங்க. அங்கே வந்து ட்ராமாவே இருக்க போகிறதில்ல. யூ ஆர் கோயிங் டு பி வெரி வெரி ஹாப்பி. நீங்கள் வந்து அவங்களோட சந்தோஷம், அவங்களோட எல்லாமே அப்படிங்கிற புரிதல் வந்து இந்த பர்சனுக்கு இந்த ஹெர்மிட் மோட்லேருந்து வெளியில் வரும்போது அந்த தெளிவோடு தான் வரப்போகிறாங்க. வெற்றி தெளிவு ரெண்டோடு தான் வெளியில் வரப்போகிறாங்க. ஸோ நீங்கள் காத்திருக்கிறதுலையோ இல்லை வந்து இந்த மாதிரி வருத்தப்படாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறதுலையும் எந்த தப்பும் இல்லை. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யூ. உங்கள் வேலையை பார்த்துட்ருங்க. இந்த பர்சன் ஹெர்மிட் மோட்லேருந்து வரும்போதே வந்து ரொம்ப சந்தோஷமான நியூஸோடு தான் வரப்போகிறாங்க. ஸோ லெட் தெம் டேக் தேர் டைம். அவங்களுக்கு ஏதாவது இருக்கலாம், ஹீல் ஆகிற விஷயங்கள் இருக்கலாம். ஸோ கிவ் தெம் சம் டைம், ஸ்பேஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கையில். எப்போவுமே நச்சுன்னு மேலே போய் விடக்கூடாது. அதே சமயம் வந்து ரொம்ப விலகியும் போகக்கூடாது. லைக் பேலன்ஸ் ரொம்ப அவசியம். எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது வேல்யூ த ப்ரீஷியஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப அழகான காதல் வாழ்க்கையாக இது மாறும். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.